Hi students, this is Govindaraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 to 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களே போதும், மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கறதுனால நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பாக 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன். கமெண்ட் பாக்ஸ்லையும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பின் பண்ணி விட்றேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நான் திருப்பி சொல்லக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போது ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன்று கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம், நிறைய கொஸ்டின் இருக்கனால. தட் மீன்ஸ் வந்து அச்சீவ்ட் சம்திங் ரிப்பீட்லி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இண்டிஜினியஸ்டி சொல்லும் போது, நெக்ஸ்ட் வந்து கிரம்பிள்னா ப்ரோக்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைல்னா வீக் சானிம் சாண்டினிசன் ஸ்ட்ராங், காண்ட் லீன் வந்து சானிம் சாண்டினிசன் ஹெல்த்தி, கிரஃப்லி ஆப்பிளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேடி. நெக்ஸ்ட் 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேட் இல்லிட்ரேட், ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, தேர் வில் பி அ ஷட் டவுன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால், தெர் வாஸ் பின் ஆஃப் சைலண்ட் இன் த ரூம். நெக்ஸ்ட் ராகவன் ஆல்வேஸ் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் கோஸ். நெக்ஸ்ட் லிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது லெசன் 2 மார்க்கு. வாட் ஃப்ரம் த யங் சீகல் டு ப்ளே ஃபைனல் த சைட் ஆஃப் த ஃபுட். நெக்ஸ்ட் வைடு எல்லாமே இந்த ஆன்சர் கொடுத்துருக்கோம், அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாயம் கொஸ்டின் ஆன்சர்ஸும் ஆன்சர் சைடில் கொடுத்துருக்கோம், அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிராமர் பாருங்க. அவர் ஆர்மி as defeated the enemy has been defeated by our army. How did he get it now? He asked how he had got it. Punctuation answer கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ரொம்ப சிம்பிள், அண்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும். திஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் த மேடம், த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டது தான். அதே நெக்ஸ்ட் ரோடு மேப் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 யூனிட் பேராகிராஃப் ஆர் 5 யூனிட் பேராகிராஃப் படிச்சிங்கன்னா போதும். சீகல், கோஸ்ட், எம்பர்மெண்ட், அட்டிக், லாஸ்ட் லெசன், இட்ஸ் எனஃப். இந்த 5 படிச்சிங்களே போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணலாம், 3 பேராகிராஃப். ஸோ நம்ம இந்த சொன்ன 5லேருந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் லெசன் இதில் பார்த்தீங்கன்னா அட்டிக் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி கோஸ்ட் கேட்டிருக்காங்க, டெக்னாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் 3 பேராகிராஃப் இருக்குது. போயம் பேராகிராஃப்லேயும் கிரம்பிள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட் பண்ணி படிக்கக்கூடிய பார்த்தா ஐ ஆம் எவ்ரி ஹியூமன், சீக்ரெட் ஆஃப் மிஷன், ஆண்ட் அண்ட் கிரிக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி லைஃப், இந்த 5 படித்தா தான் ஒன்று எழுத முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைமிங் ரொம்ப சிம்பிளாக கூட போல்டு பார்த்தீங்கன்னா போல்டு, கோல்டு, ஆண்ட் கிராண்டி, ஏஏபிபி வரக்கூடிய பர்சானிஃபிகேஷன் வித் வெட். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராப்ரேஸ் என்ன கூட ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் பார்த்து ரீஅரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம். 37, 38 நீங்கள் 38 சூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான கேட்டகரி தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரர்ஸ் பார்த்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் எஸ் மட்டும் எடுத்தால் போதும். கிரிக்கெட் இஸ் வாட்ச் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ராஜன் ஸ்லோலி செட்டில்டு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரப்பாஸ் வித் ஜேர்னி வில் பி ஜாய் கம்பேர் பண்ணி லைஃப் பாயிம்ல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் இந்த ஸ்டோரி ஆஃப் முலன் கேட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் பாயிம் காம்ப்ரிஹென்ஷன். இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி இன்னும் வந்து இப்போ 9 கொஸ்டின் பேப்பர் மேலே இருக்குது, அப்படியே ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 கொஸ்டின் பேப்பர், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பர். ஆன்டிசிபேட், ஃபோர்சி, கெய்ஸ், ஸ்டார், ஹிஸ்ட்ரிக்கல் எமோஷன், அது அசெண்டிங், டிசெண்டிங், அஃப்ளியன், புவர், ஸ்டேஞ்ச், யூஸ்வல். எஸ்கிமோஸும் போடலாம், எஸ்கிமோவும் போடலாம். அது சைல்டு வச்சு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட், ஏஎஸ்சி ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஐ நெவர் ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாட்ச்மேன், த யங் சீகல் வாஸ் அலோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா அட்டன்ஸ், கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான். கிராமர் கொஸ்டின் ஆன்சர் பண்ணி செட் தட் ஹி ஹேட் பாட் 5 apples from the shop. அதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஸ் ராமன் been invited by you to the party, do you know the symptoms, asked Smith. next he followed my suggestion, he had made his first flight. Mulan heard this from from inside the tent. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா ரோடு மேப். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 பேராகிராஃப் நம்ம சொன்ன மாதிரி இதில் என்ன கேட்டிருக்காங்க, டெக்னாலஜி, சசாங்க சன்யார், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்போர்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃபில் இந்த கிரம்பிள் ஃபேமிலி, ஆண்ட் அண்ட் கிரிக்கெட். நெக்ஸ்ட் ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பேராப்ரேசன் ஓமன் ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்சும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேசுகிறதும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, லிட்டில் ஹீரோ காலந்துலேருந்து கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் நோட்டீஸ், பிக்சர், ரொம்ப சிம்பிளான பிக்சர் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் சம்மர் ரைட்டிங் கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய இந்த கான்செப்டும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. கட்டாயம் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம த எர்த் கோஸ் அரௌண்ட் த, அதேமாதிரி இட் இஸ் போரிங். நெக்ஸ்ட் ஐ கேன் பி, ஐ வில் பி. நெக்ஸ்ட் அவர் கசின் அசல்சன் ஆர் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸ் வந்து அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் லைஃப் வந்து கேட்டிருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு மதரும் டெம்பஸ்ட்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ
அதுக்கப்புறம் பேசேஜ்க்கான ரொம்ப சிம்பிளாக தான் எளிமையாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் பாயிண்ட் கவர் சிம்பிளாக இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பேப்பர். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் 2019 இதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். சூப் டு மூவ் வெரி குயிக்லி, அட்டிக் லாஃப்ட், இன்டெலிஜென்ஸ்லி, இன்னேட்லி, மார்க்கிங்லி, டிஸ்ரெஸ்பெக்ட்லி, ஆன்டிக்ஸ் ரெஸ்பெக்ட்லி, ரெப்பல்ஷன், அட்ராக்ஷன், இண்டூல்ஜ், அப்ஸ்டைன். அதுக்கப்புறம் ஆல்கே, டாக்குமெண்டேஷன், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரியூ ரேன் அவுட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வாட்ச்மேன் மூலம் ஹர்ட் திஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா ஆஃப்டர் வந்து ஆட் ப்ளஸ் பீப் அப்போ ஆஃப்டர் ஆட் ஃபினிஷ்டு நெக்ஸ்ட் ஈவன் தான். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிராமர் இப்போ ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரவுண்ட், யூஆர் ரெக்வஸ்ட் டு அசம்பிள் இந்த கிரவுண்ட், த ஏரோ கோச்மன் ஆஸ்க்டும் வேர் தே வேர் கோயிங். அதே மாதிரி பஞ்ச் வே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா பீயிங் வர்சஸ் ரீடர், கேத்ரின் பைஸ் லாட்ஸ் ஆஃப் புக். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ASAMLTS யூஆர் கம்பேர் பண்ணக்கூடிய ரோடு மேப். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லெசன் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம். ரைமிங் டைம்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் புல் அண்ட் ஆல் இன் பொசிஷன் சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திஸ் ஆஃப் மெஷினும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம். பேசேஜ் காம்பி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் தேரில் வந்து யூ ஷுட் ஆர் யூ மஸ்ட் கம்பேர், திஸ் இஸ் த பாய் ஹூ யூ. நெக்ஸ்ட் வந்து கம்ஸ்ன்னு கம்பேர் பண்ணுறோம். தோவும் பட் வந்து ரிமூவ் பண்ணுறோம். திஸ் இஸ் த புட் டு யூ வாண்ட் டு பை. நெக்ஸ்ட் மெமரி பைம் லெட் மீ பட் லீவ் மை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு 5 லைன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாடிட்டல் பேராகிராஃப் வந்து லிட்டில் ராப் அளந்தோ. அதே மாதிரி பார்த்தா ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பேராகிராஃபை கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா குங்ஃபு பற்றி இதில் பற்றி தான் பேசுகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஆகஸ்ட் 2022 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட ஃபஸ்ட் ஒன் வெயிட் ஷார்பன். அதே மாதிரி வந்து இப்போ ஸ்டிக் வந்து டைப்பிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் கொஸ்டின் கொஸ்டின் தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் நான் போயிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டிவ்ஸ்லாம் மார்க் அப்படி கொடுத்துருவேன். கிராங்கினா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நோன் கம்பேர் பண்ண கூட இல்லை பார்த்து 4th ஒன் வந்து பார்த்தா ராங்காக மார்க் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கிராங்கிக்கு வந்து நோன் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. 6th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் சொல்லும் போது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து ஆன்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது டிஸ்அக்ரிமெண்ட் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபர்னிச்சர் தான் OPTN. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் தே ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து அண்டர்வார்டு த ஹார்ஸ் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ் இஃப் ஐ வேரியபிள் ஐ வுட் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தோ யூ வாஸ் ஹாப்பி அண்ட் கண்டென்ட்லாம். நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மாலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் தட் வாஸ் இஸ் வாட்ச். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னா பட் மட்டும் ரீச் த ஸ்டேஷன் பட் யூ மிஸ் த ட்ரெயின். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோடு மேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டாங்க பாயிண்ட் பேராகிராஃப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ரைம்ஸ்க்கு பேராப்ரேஸு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். அதே மாதிரி ஸ்பாட் தரப்புனா ஷி பேக்ஸ் த கேக், ஐ ப்ரிப்பர் காப்பி. அந்த தேன் எடுத்து 2 போகிறோம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எடுத்து யூஸ் போகிறோம். திஸ் இஸ் த பென் அந்த வேறு எடுத்து வந்து விச் போகிறோம். ஷி இஸ் பி டு இஸ்னா. நெக்ஸ்ட் மெமரி என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா ஐஎம் எவ்ரி ஒன் கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாடிட்டில் பர்வீஸ் தான் வந்து 6 ஆகும். அதே மாதிரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தட் இஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட் இந்த கொஸ்டின் பேர் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் காம்படிஷன் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காம்படிஷன். நீங்கள் பெட்டர் டு சூஸ் த பேசேஜ் காம்படிஷன் சூஸ் பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் பப்ளிகேஷன் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன் பீனித் பிலோ இண்டிஜென்சி டொமஸ்டிக்லி ஃபைபர் கேட்டட் டிவைட் இன்டு 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து எக்ஸாஸ்டட் எனர்ஜெட்டிக் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ப்ளீசிங் அப்ரிசியேட் டெஸ்பைஸ் டீர் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BPT வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி இட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் ஆஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பேர்டிங் பாஸ் த பாக்ஸ் ஜம்ப் இன் டு த வெல். அதனுக்குள்ள சொன்னால் இஃப் ஐ வேரி மில்லியன் ஐ வுட் ஹெல்ப். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டின் இருக்கிறது மட்டும் கோத்ரூ பண்ணுங்க. ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமரில் த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. அதே மாதிரி Somas said that it was his favorite pet. அதே மாதிரி நெக்ஸ்ட் I saw a tiger, it was I saw a wounded tiger. நெக்ஸ்ட் if you apply for alone you will get it immediately. அடுத்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோடு மேப் லெசன் பேரா பாயிண்ட் கூட ஆஸ் இட் இஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்க பேரப்ரேஸ் கான்செப்ட்டுக்கு முன்னால் ரைமிங் அண்ட் ரைம்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கான்செப்ட் வந்து ரீஅரேஞ்ச் ஆர் பேச சூஸ் பண்ணிக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ், பிக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் ஆர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். வேறு எடுத்து வாஸ் பண்ணோம். ஐ இஸ் ஆங்கிரி வித் கம்பேர் பண்ணுறோம். ஹெல்ப்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் ஆக்ட் ஆர் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஐ லிவ் இந்த இன்ஸ்ட்ரக்டட் கம்பேர் பண்ணுறோம். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டெம்பஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் பேச ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் மார்க் இந்த ஆன்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்ட்லி பார்த்தீங்கன்னா சேட்லி பைபர்கேட்டட் டிவைடர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெஸ்டிக் த டைப்பிக்கல் கண்ட்ரி
சைட் டிபிக்கல் கண்ட்ரி சைட் ப்ரீனிங் க்ளீனிங் சானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டிங் அதே க்ரம்பிள்டு அட்டாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்து இன்க்ளூஷன் செப்பரேஷன் அசசரி வந்து அக்சசரிஸும் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் மிஸ்டர் நேமல் டர்ன் டூ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைட் வாக்கும் கம்பேர் பண்ணுறோம் சைட் அந்த பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஓவர் த மூன் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி த ஃபேஸ் மெனி ஆர்ஷிப் நெவர் கிளாஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் பாயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் grammar when will the building be finished by you Balu said that Asia was the largest continent the children saw the teacher under compound பட் அண்டு மட்டும் தான் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஈஸி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் சிம்பிள் நெக்ஸ்ட் ரைமிங் ரைம் ஸ்கீம் பேராப்ளஸ் லைஃப் டைம் வந்து கேட்டிருக்கேன் ரீஅரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் நோட்டீஸ் பிக்சர் கபடி பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கம்பேர் பண்ணோம்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லும் போது வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இருக்குது ஆனால் இதில் வந்து கேட்டிருக்கேன்னா ரைட் யுவர் ஃபேவரட் ரெசிபி பை ஸ்டார்டிங் யுவர் ஓன் பிளாக்னு கேட்டிருக்காங்க பிளாக் ரைட்டிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் எவ்ரி ஒன்ல இருக்கக்கூடிய மெமரி பாயிமோட கான்செப்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க டெம்பஸ்ட் 6 ரெண்டு பேசியில் கொடுத்துருக்காங்க பேசேஜ் காம்படிஷன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர் டு சூஸ் த பேசேஜ் காம்படிஷன் சூஸ் பண்ணி பாயிண்ட் காம்படிஷன் வந்து லீவ் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம வந்து இப்போ ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் கிராங்கி ஸ்ட்ரேஞ்ச் பூன் பேண்ட் ரேபிட்லி ஸ்லோலி செலெக்ஷன் ரிஜெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து லோஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் ஏபிபிஆர் ஏஎன்சி போடணும் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த சேலஸ் பார்த்தீங்கன்னா சேலஸ் சூன் ரேன் அவுட் ஆஃப் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்டோட பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் கம்பேர் பண்ணுறோம் ஃபேர் பிளே கம்பேர் பண்ணிக்கிறேன் த சைல்ட் அண்டர் தான் நெக்ஸ்ட் இஃப் ஹேட் இன்ஃபார்ம் நெக்ஸ்ட் மை அங்கிள் என்டர் மை ஹவுஸ் வென் ஏன்னா இதில் வந்து இப்போ வென் ஆர் வயல் வந்தாவே இப்போ தான் பாஸ் பண்ணி சொல்லணும் நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் அதே மாதிரி பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க கிராமர் பாருங்கள் யூ ஆர் அட்வைஸ் நாட் டு பி கேர்லெஸ் பார்த்தீங்கன்னா டோன்ட் பி கேர்லெஸ் நெக்ஸ்ட் மாயா ஆஸ்க் வென் வாஸ் ஜிக்ஸாக் வென் வாஸ் ஜிக்ஸாக் கம்மிங் தேர் அதே மாதிரி நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பீயிங் சேஞ்ச் ஸ்ட்ரெஸ் ரமேஷ் வென்ட் அவுட் அல்லது ஆன் சேஞ்சிங் ஸ்ட்ரெஸ் ரமேஷ் வென்ட் அவுட் பிளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஃபாலோட் மை சஜெக்ஷன் மேத்யூ வாசியா ஹார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ் மேன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேராகிராஃப் ரைமிங் ஒரு ரைம் ஸ்கீம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்கு ரீஅரேஞ்ச் அது நெக்ஸ்ட் பார்த்தா பேசுவேன் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் அது நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் எரர் ஸ்பாட் ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஐபாட் பற்றி ஹேண்ட் புக் கொடுத்துருக்கோம் அப்போ வந்து ஏ புக் பண்ணோம் கோஸ் டூ மார்க்கெட் எக்ஸ்ட்ரா டே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அப்போ வென்ட்டு வி ஹேவ் நாட் பீன் ஃபார் ஏ லாங் டைம் ஸோ அதே மாதிரி வந்து எய்தர் வந்து ஆர் போகிறோம் நெய்தர் இருந்தால் நான் போகிறோம் ஸ்கேர்சலி வந்தால் வென் போகிறோம் நோ சொன்னர் வந்து தேன் போடுறோம் அதே கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் வாட்ச் த ஷீப்னா நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மெமரி பைம் என்ன கேட்டிருக்காங்க இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா லிட்டில் யூரோப் ஆனதும் முழுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேராகிராஃப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கம்பெனி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கேக்கல் ஷார்ட் நாய்ஸ் அது அப்ளியன்ட் வெல்த்தி ஃப்ரைல்னா வீக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஹாப்பிலி கம்பேர் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்சனன்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசன் எக்ஸ்க்ளூசிவ் பாக்ஸஸ் நெக்ஸ்ட்டு வந்து சைல்டுஹுட் நெக்ஸ்ட்டு ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் டேக் ஆஃப் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே திங் கம்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் டிடன்ட் டர்ன் அப் பார்த்தீங்கன்னா டியூ டு இஸ் பிஸி ஷெட்யூல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் சொல்லும் போது பார்த்தா ஹேப்பன்ஸ் ரேர்லி ஐ ஃபர்காட் தட் நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கிராமர் ஆன்சர் கொடுத்த எனிமி ஹஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி த கேப்டன் ஆர்டர் த சோல்ஜர் டு மார்ச் ஃபர்ஸ்ட் ராதா வாஸ் இல் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா we celebrated sea at festival next பார்த்தீங்கன்னா the young seagull was alone on his ledge next road map அதே மாதிரி lesson paragraph ஈஸி தான் கொடுத்துருக்க ரைமிங் ரைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் பேராப்ரேஷன் ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பேசேஜ் கம்மி ஈஸியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் நோட்டீஸே தான் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க நோட்டீஸ் பிக்சர் ரைட்டிங் அதே மாதிரி நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் ஸ்பாட் தேரர் இதில் பார்த்து என்ன கொடுத்துருக்கோம் 6 எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஆஸ் வெல் சொல்ல பார்த்தீங்கன்னா 6 எடுத்து யூஸ் பண்ணுறோம் மை சன் இஸ் பாண்டா அதே மாதிரி தான் சச்சின் இஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் தான் பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 2 போடுறோம் வாஸ்கோடகாமா வாசிய ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தா தே ஃபஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் மெமரி பாயிண்ட் லைஃப் வேணும் ஃபஸ்ட்டு பை கேட்டிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கரெக்ட் 6 ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முலன் ரொம்ப முக்கியமாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிகன்ஷன் பங்கி ஜம்பி பற்றி கொடுத்துருக்காங்க இது நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்க பேசேஜ் காம்ப்ரிகன்ஷன் தான் இந்த கான்செப்ட் அடுத்து நம்ம வந்து பார்க்குறது ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட
பேப்பரை பார்க்க போகிறோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிளைன்டிவ்லி சேட்லி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைலேட்டட் வைடன், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து யாங்கடுனா 4 to 6 ஆன்டனிம்ஸ் பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராங்கி, ஃபெமிலியர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமோஷன், காம்னஸ், நெக்ஸ்ட் பிரைட், டல், அதே மாதிரி ஃபார்முலாஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர், சிடி காம்பேக்டிக்ஸ், த மதர் இன்ஸ்ட்ரக்ட் மே டு லுக் ஆஃப்டர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் கிளாஸஸ், கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள், மை பேரண்ட்ஸ் வில் ரிட்டன் ஆர் ரிட்டனிங் கம்பேர் பண்ணுறோம், அன்லெஸ் ஏன்னா இல்லை என்று சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் poem comprehension, இதில் பார்த்தீங்கன்னா poem question answer, கிராமர் பாருங்கள், மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் portrait, she asked when he could call her, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ஸ்பெக்டர் பீங் சிக்னஸ் கம்பேர் பண்ணு, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் புக் பேக் ஆஸ் ஐ எம் ஹெல்த்தி ஆஸ் யூ ஆர், பார்த்தீங்கன்னா ரூபன் ஸ்பீக் டு பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ரோடு மேப், லெசன் 2 பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப், poem பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ரைமிங்க்கு ரொம்ப சிம்பிள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் கோல்டு, மீட் இஸ் ஸ்ட்ரீட், ஏஏபிபி வரக்கூடிய இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன கொடுத்துருவோம், ஃபஸ்ட் லைன் சொல்லும் போது ஆட்டார் கோல்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பேராப்ரேஸ் ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கான்செப்ட் அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன், நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கேன். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க இதுவரை கேட்காத கேட்டகரி, ரிப்போர்ட் ரைட்டிங், எப்பவுமே நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நீங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசேஜ் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பிக்சர் ரைட்டிங், கபடி பற்றி கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தேரர் வந்து ஆஸ் ஒன் போகிறோம், ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் எடுத்து யூஸ் பண்ணுறோம், ஐ பாட் ஆன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடுறோம், அவாய்ட்ஸ் டூ இட்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 எடுத்து வந்து ஈட்டிங் பண்ணுறோம், தட் இஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட் வி வர் டேக்கன் ஃப்ரம் த வேர்ட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டிருக்காங்க. சீக்ரெட் ஆஃப் மெஷன் வந்து ஃபஸ்ட்டு 5 லைன். நெக்ஸ்ட் நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து எப்பயும் ஃபஸ்ட்டு 5 விட்டுட்டு அதுக்கப்புறம் 6 and 7 கான்செப்ட்டில் கேட்டிருக்காங்க. லிட்டில் ஹீரோ பண்ணி கட்டாயம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். பேசேஜுக்கு அப்புறம் ஜங்க் ஃபுட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓவராலாக இதில் பார்த்த இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது முதல்ல வந்து 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின், எல்லா பப்ளிக் கொஸ்டின் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து பிடிஏ கொஸ்டின், பிடிஏ 6 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த 6 கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ண. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்டகரி, அதே மாதிரி வந்து இப்போ லெசன் 2 மார்க், பார்த்தீங்கன்னா poem 2 மார்க்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் நிறைய வீடியோ போட்டுருக்கு, அதில் யூஸ் பண்ணிக்க. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா போதும், ஷூராக நீங்கள் சென்டமே எடுக்கலாம். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அந்த லிங்க் இந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வரும். அந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கட்டும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. நமக்கு 4 days இருக்குது. இந்த 4 நாளும் நீங்கள் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் எவ்வாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிருக்கலாம், அதை விட இங்கிலீஷும் நல்லா எழுதலாம். நான் திருப்பி சொல்கிறது கூட தான், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து நல்லா எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிங்களா மட்டும்தான் இந்த மிஸ்டேக்ஸ் குறையும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க. அந்த கேட்டகரி கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒன் செகண்ட், நான் மீண்டும் சொல்கிறது, படித்து நல்லா ப்ரிப்பேர் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத நல்லா எழுதி பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.